subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் பெய்த கனமழையால் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சாலைகளும் சேதமான நிலையில் தனி மனிதனாக தாமாக முன்வந்து அதனை சரி செய்ய முற்பட்ட முன்னாள் நெல்லை மாநகராட்சி மேயரும் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளருமான புவனேஸ்வரிக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நல்லது செய்தால் கைது செய்வீர்களா, இதுதான் மக்களாட்சியா என முன்னாள் மேயர் புவனேஸ்வரி கொந்தளித்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு மக்கள் பார்த்துட்டு போறாங்க, நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணா வந்துடுறீங்க. நல்லது செய்யறதுக்குமா அரெஸ்ட்? இது நல்ல ஆட்சிங்க. நல்லது செஞ்ச அரெஸ்ட். பள்ளத்துல விழுந்துருவானேன்னு சொல்லி இல்ல, பள்ளத்துல விழுந்துருவானேன்னு சொல்லி கள்ளப்பட்டா அரெஸ்டா? அப்படியா? அதுக்குமா நல்லது செஞ்சாலும் அரெஸ்டா? நல்ல ஆட்சிங்க, சரியான ஆட்சி. ஓட்டு போட்ட எங்களுக்கு சமக்கூலி செய்யாதுங்க, வாழ விடுங்க, சாதாரண மக்களை வாழ விடுங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, 2026 இந்த குடி உங்களுக்கு வேண்டும். நல்லாட்சி தருவதற்கு ஓட்டை சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. யாருக்காவது கேள்வி கேட்க தைரியம் இருக்கா? குழந்தைங்க இதுல விழுந்துட்டா மண்டை உடஞ்சு ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். இந்த அமல நிலையை போக்க நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். சாமானிய பெண்ணாகிய நான் என் கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழைக்கு சாலைகள் அனைத்தும் முற்றிலும் சேதமாகி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லப்பாண்டியன் சிலை அருகே அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் புறவழி சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் அதனை சரி செய்திட மாநகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ சட்டமன்ற உறுப்பினரும் முன்வரவில்லை என குற்றம் சாட்டிய நெல்லை முன்னாள் மாநகராட்சி மேயர் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளருமான புவனேஸ்வரி தாமாக முன்வந்து அதனை சரி செய்ய முற்பட்டார். இந்த நிகழ்வு நெல்லை மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி முன்னாள் மேயர் புவனேஸ்வரின் இந்த செயலை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் அங்கு வந்ததால் பரபரப்பு நிலவியது. காவல்துறைக்கும் முன்னாள் மேயர் புவனேஸ்வரிக்கும் கடும் வாக்குவாதம் நிலவுகிறது. நல்லது செய்தால் கைது செய்வீர்களா, இதுதான் இந்த அரசு கொடுக்கும் பரிசா என முன்னாள் மேயர் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி கொந்தளித்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தெரியாமல இருக்கு, எவ்வளவு மக்கள் பார்த்துட்டு போறாங்க, நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணா வந்துடுறீங்க. நல்லது செய்யறதுக்குமா அரெஸ்ட்? இது நல்ல ஆட்சிங்க. நல்லது செஞ்ச அரெஸ்ட். பள்ளத்துல விழுந்துருவானேன்னு சொல்லி இல்ல, பள்ளத்துல விழுந்துருவானேன்னு சொல்லி கள்ளப்பட்டா அரெஸ்டா? அப்படியா? அதுக்குமா நல்லது செஞ்சாலும் அரெஸ்டா? நல்ல ஆட்சிங்க, சரியான ஆட்சி. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலாவது மக்கள் விழிப்போடு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாக்காள பொதுமக்களே, நான் நின்றுட்டு இருக்கிறது செல்லப்பாண்டிய மேம்பாலத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கேன். குண்டும் குழியுமா இங்க வந்தா மரண நிச்சயம். உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமா என்னன்னு எனக்கு தெரியல, மரண நிச்சயம். இன்னைக்கு மழை பெய்யாததுனால இதுல குழி இருக்குன்னு தெரியுது, இல்லாட்டி தெரியாது. எவ்வளவு பெரிய மேம்பாலம் பார்த்துக்கோங்க. இதுல போறவன் மரண கருணை போன மாதிரி தான் போக வேண்டியது இருக்கு. மாநகராட்சி நிர்வாகம், ஹைவேஸ், மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? மழை நேரத்துல இவ்வளவு பெரிய குழியாங்க, அது ஆயிரக்கணக்கான மக்கள் போற வழியில பாருங்க, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க. எங்கே குழி? படுகுழி. 5 வருஷம் நீங்க ஓட்டு போட்டதுடைய தண்டனைய அனுபவிக்கீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கவனிக்கல, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கவனிக்கல. இது முதன்மையான இடங்க, ரஷ் ஏரியா இல்லையா? செல்லப்பாண்டிய மேம்பாலங்கிறது ரொம்ப ரஷ் ஏரியா. ஆனா யாரு கேட்பாரட்ட அனாதையாக பாளையங்கோட்டை சட்டமன்றம் எப்படி கிடக்கு பாருங்க. 5 வருஷம் ஆச்சு, இதே நிலைமைதான். ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எந்த அரசாங்கமும் எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன வேலை முடிஞ்சது? 2 கல்லு 2 செங்கலையாவது போடுவோமேன்னு பாக்க. ரோடுக்கு கமிஷன் எங்கே போனது? நிர்வாகம். குழிய நிரப்புங்க, எங்களை படுகொலிய தள்ளாதீங்க. ஓட்டு போட்ட எங்களுக்கு சமக்கூலி செய்யாதுங்க, வாழ விடுங்க, சாதாரண மக்களை வாழ விடுங்க. திருநெல்வேலி
பாளையங்கோட்டை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, 2026 இந்த குடி உங்களுக்கு வேண்டும். நல்லாட்சி தருவதற்கு ஓட்டை சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டு கேட்க வர்றவங்களுக்கு நல்ல கேள்வி கேளுங்க. இத பாக்குற மக்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்க. சிஎம்க்கு போட்டோம், மாவட்ட ஆட்சியருக்கு போட்டோம், மாநகராட்சி கமிஷனருக்கு போட்டோம், சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டோம். நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு மழை இல்ல, குழி தெரியுது. மழை இருந்தா குழி தெரியாது. சாதாரண கார்ல போறவங்க கார் கிளாஸ் ஏத்தி விட்டு போவாங்க. ஆனா அந்த டூ வீலர்ல போறவங்க 10,000 ரூபாய் செலவழிக்கணும். இதே ரோட்ல தான் போயிட்டு வரணும். யாராவது கேள்வி கேட்பீங்களா? யாருக்காவது கேள்வி கேட்க தைரியம் இருக்கா? குழந்தைங்க இதுல விழுந்துட்டா மண்டை உடஞ்சு ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். இந்த அமல நிலையை போக்க நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். சாமானிய பெண்ணாகிய நான் என் கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும்.